தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. தொழிலாளர் அமைச்சகம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2024க்கான விலைவாசி குறியீட்டு எண்களை 7/6/2024 அன்றுதான் வெளியிட்டது. அதுவும் ஒரு தொடர்ச்சியான வற்புறுத்தலுக்கு பின்னால் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம், JCM ஸ்டாப் சைட் போன்றவர்கள் எல்லாம் ஏன் 3 மாத காலமாக CPI வெளியிடப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிய பின்னால் 7/6/2024 அன்று அந்த புள்ளிகள் தரப்பட்டது. இதுவரை நிகழாத ஒரு தாமதம். ஆனால் அந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்திலே ஒரு ஐயப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. பிப்ரவரி மாதத்திலே 0.3% விலைவாசி புள்ளியிலே உயர்வு காணப்பட்டது. மார்ச் மாதத்திலே 0.3% குறைந்து காணப்படுகிறது. ஆக 138.9 மார்ச் மாதத்திலே நிலை கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஏப்ரலிலே 139.4, அதாவது 0.5% என்பதுதான் உயர்வாக காட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் 2024 முடிவின்படி, இந்த புள்ளி விவரங்களின்படி நமக்கு வரவேண்டிய DA என்பது 52.43%, அதாவது 2.43% என்பது கூடுதலாக உயர்வாக காணப்படுகிறது. தற்பொழுது 10/7/2024 அன்று லேபர் மினிஸ்ட்ரி இந்த விலைவாசி குறியீட்டு எண்ணினை வெளியிட்டு இருக்கிறது. மே மாதத்திற்கான அந்த விலைவாசி குறியீட்டு எண்ணிலே 0.5% என்பதுதான் உயர்வாக காட்டப்பட்டு இருக்கிறது. ஆக அந்த புள்ளியானது 139.9 தற்பொழுது இருக்கிறது. ஆகவே மே 2024 படி, அதாவது ஒரு மாதம் குறைவாக 5 மாதங்களுடைய கணக்கின்படி நமக்கு வரக்கூடிய அந்த DA என்பது 53% குறைவாக காணப்படுகிறது. ஜூன் மாதத்திலே வரக்கூடிய அந்த DA-வினை சேர்த்தால் அது 53% கண்டிப்பாக கூடுதலாக இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த 53% என்பது 54% உயருமா என்றால் அதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடையாது. ஆகவே இந்த முறை நம்முடைய DA உயர்வு என்பது 1/7/2024 முதல் 3% அமையும் என்று கூறி அமர்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.